இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மரா, நீ என்னடா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் நான் பண்ணக்கூடாதா? அது ஒண்ணு இல்லடா, நான் வந்து பண்ணிப்பேன்ல, எதுக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ உட்காரு. இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டல்ல, எந்த குழப்பமும் இல்லைல்ல? ஆ, ம், என்ன குத்து மதிப்பா தலையாடிட்டு இருக்கிற? உனக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன்னு தெரியுமா? டேய் சத்தியமா நேத்து வரைக்கும் நான் தைரியமா தான்டா இருந்தேன். ஆனா எனக்கு ஸ்டேஷன்ல அந்த பிள்ளையார் கோவிலோட ஃபுட்டேஜ வாங்கி நாங்க இல்லன்னு தெரிஞ்சப்போ அப்பா, டேய் சத்தியமா பயந்துட்டேன். தெரியும், அதனாலதான் நான் அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணேன். நான் உன் கூட இருக்கும்போது உன் லைஃப்ல ஏதாவது தப்பா நடந்துருமா, இல்ல நடக்க விட்டுருவனா? நீ என்ன விடுறா, என் பயமே பிருந்தா கண்மணி பத்தி தான். நானும் ஆறுதல் சொல்லிட்டே இருக்கேன், அட்வைஸ் பண்றேன், தைரியமா இருங்கன்னு சொல்றேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. வீரா, உன்னையும் அண்ணியும் பிருந்தாவையும் என்ன தாண்டி தான் தொட முடியும். இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போனாலும் நான் முன்னாடி வந்து நிப்பேன். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல, ஆனா கண்டிப்பா மாட்டுவானுங்க. அவனுங்க மட்டும் மாட்டினானுங்க, உசுரோடைய விட மாட்டேன். மாறா, என்னடா பேச்சு இதெல்லாம்? இங்க பாரு, நமக்கு பிரச்சனை சரியானா போதும், சரியா? ஏற்கனவே கோவத்துல நாங்க பண்ண தப்பு பத்தாதா, நீ வேற தப்பு பண்ணணுமா? இல்லடி, எல்லாரையும் மன்னிச்சு விட்டு விட்டு தான் என் குடும்பம் தினம் தினம் நிம்மதி இல்லாம தவச்சுக்கிட்டு இருக்கு. இந்த தடவை விடவே மாட்டேன். எத்தனை டார்ச்சரு, எத்தனை அலைச்சலு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சந்தோஷமா வாழலான்னு நினைக்கிறப்ப நம்ம லைஃப்ல ட்விஸ்ட் வைக்கிறாங்களோ. ஆள் கையில சிக்கட்டும், அவங்க லைஃப்ல நான் ட்விஸ்ட் வைக்கிறேன். மாறா விடு, பாத்துக்கலாம்.